ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மான்வா பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, முரீம் சைக்கோபாத். நம்ம நியூ இயர்க்காக எடுத்துட்டு வந்த புது மான்வா தான் இது. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்திருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ரியாலிட்டில இறந்ததுக்கு அப்புறம் வந்து முரீம் வேர்ல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருப்பான். அது மட்டும் இல்லாம அத பார்த்தோனே அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அழுதுருப்பான். அது எதனாலனா, இங்க தான் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு அவன் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடா அந்த மெசேஜ்னு பார்க்கும்போது தான் தெரியுது, நீங்க முரீம் ஆன்லைன் கேம்ல லாகின் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு வருது. இந்த சாப்டர் ஓபன் பண்ணா ஹீரோ வந்து குதிரைங்க எல்லாம் கட்டி வைக்கிற லாடத்துல வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். அத அப்ப பார்க்கணும் ஹீரோ அதுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தன் வந்து ஓய் ஓசாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஓடி வரான். ஹீரோ அப்படி ஓடி வந்தவனை பார்த்து சொல்லுங்க மேட்சில் அப்படின்னு சொல்றான். வந்தவன் என்ன சொல்றானா, நீ என்ன சீக்கிரமா ஃபாலோ பண்ணி வா, நீ செய்யறதுக்காக ஒரு வேலையை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, நான் இப்பவே வரணும், நான் உன்ன இந்த குதிரை லாடத்தை வந்து க்ளீன் கூட பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்ப பார்க்கணுமே ஆப்போசிட்ல வந்து ஹீரோட முகத்திலேயே கை வச்சுட்டு என்ன சொல்றானா, நான் வந்து உன்னை பர்மிஷன் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றான். டாரி கிளான் வந்து உன்ன மாதிரி ஒரு அனாதை பையனை வந்து கூட்டு வந்து தங்கறதுக்கு இடமும் சாப்பாடும் கொடுத்தா உனக்கு இவ்வளவு திமிரு வருமா அப்படின்னு கேக்குறான் அவன். நீ வெறும் இங்க ஒரு அடிமை மட்டும்தான், அதை எப்பவும் மறந்துடாத அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்களா, இந்த ஸ்குவாட்லாம் செய்யற பிளாக் ஸ்மித் ஷாப் தான் காட்டுறாங்க. அப்ப அந்த ஷாப் நோக்கி நம்ம ஹீரோ கூட்டு வரது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் லாஸ்ட்ல வந்து நம்ம ஹீரோ ஒருத்தன் போட்டு அடிச்சிருப்பான்ல அவன் தான். உடனே ஆப்போசிட்ல இந்த பிளாக் ஸ்மித் என்ன கேக்குறாருன்னா, ஆமா டாங், நீ மட்டும் தான் இங்க வந்திருக்க, மேட்ச்ல எங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அதுக்கு அந்த டாங் வந்து என்ன சொல்றானா, பெரியவரே உங்களுக்கு தான் தெரியும் இல்ல, மேட்ச்ல வந்து எப்பவுமே ஃபீனிக்ஸ் ட்ரெவன்ல தான் ஹேங் கூடவே இருப்பான் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து அங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு அவன் சொல்லுவோம். அதுக்கு அந்த பிளாக் ஸ்மித் என்ன சொல்றானா, சரி ஏதோ ஓகே, ஆனா இப்ப நீங்க 2 பேர் தான் இங்க வந்திருக்கீங்க, இந்த மொத்த பொருளையும் வந்து 2 பேரால எடுத்துட்டு போறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாக்கணுமே டாங் வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றானா, உங்களுக்கு தெரியல இங்க யார் இருக்காங்கன்றது அப்படின்னு கேக்குறான். அப்ப அவன் என்ன பண்றானா, ஹீரோட ஷர்ட்டையை பிடிச்சி இழுத்து இங்க நல்லாவே வேலை செய்யற ஒருத்தங்க இருக்கான் அப்படின்ட்டு அவனை தான் காட்டுறான் அவன். அப்ப அவன் இழுத்து ஹீரோ வந்து கீழே விழுந்த உடனே அவன் டாங் என்ன சொல்றானா, ஓசாம் கீழே என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா எழுந்து இந்த எல்லா வெப்பன்ஸையும் வந்து மூவ் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எனக்கு வந்து ஃபீனிக்ஸ் ட்ரெவன்ல வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்றான். போறவன் சும்மா போகாம என்ன சொல்றானா, இன்னைக்கு எங்க லிட்டில் பிரதர் ஒசாமா வந்து நிறைய ஹெவி லிஃப்ட் பண்ண போறான் போல இருக்கு அப்படின்னு சொல்றான். நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன், நீ ஒழுங்கா வேலை செய்ய ஒசாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இத பார்த்த பிளாக் ஸ்மித் வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாம அமைதியா இருக்காரு. 2 பேராலே செய்ய முடியாதுன்னு சொன்ன வேலையை ஒருத்தனால எப்பரா செய்ய முடியும், அதுவும் இந்த அளவுக்கு வீக்கான ஒருத்தன் நினைக்கிறாரு. அப்ப பாக்கணுமே ஹீரோ வந்து மொத்த வெப்பனையும் வந்து ஒரு மூட்டையில கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அந்த போயிட்டு இருக்க கேப்லயே பார்த்தா அந்த பேக் வந்து கிழிஞ்சு எல்லா வெப்பனும் கீழே விழுது. அப்படி கீழே இந்த வெப்பனையும் மறுபடியும் எடுத்து அந்த பேக் உள்ளே போட்டு கட்டி தூக்கிட்டு போய் அவங்க சொன்ன இடத்துல இறக்கி வச்சிடறான். அந்த பிளாக் ஸ்மித் இதை பார்த்துட்டு நீ ரொம்பவே நல்லா வேலை செஞ்ச, ஆனா கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்றாரு. உன்னை பார்க்கும் போதே ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம விட்டா இங்கே இறந்துருவ போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ வந்து இல்ல பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அப்போ அங்க இருந்து கிளம்புறவன் என்ன யோசிக்கிறானா, உனக்கு இப்படியாப்பட்ட ஒரு பூச்சி வாழ்க்கை வேணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு போகும்போதே ஆப்போசிட்ல யாரையும் மோதிடுறான். அப்ப பாக்கணுமே அவனுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறவன் பெரிய மலை மாதிரி நிக்கிறான். அவன் என்ன சொல்றானா, உனக்கு கண்ணு தெரியல, நீ எங்க பார்த்து நடந்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். ஆப்போசிட்ல இருந்தவன் எதுவுமே சொல்லாம ஸ்ட்ரைட்டா மூஞ்சிலே ஒரு பஞ்ச் தான் வைக்கிறான் ஹீரோக்கு. அப்ப அடி வாங்கும் போது அவன் என்ன யோசிக்கிறானா, எப்போ எல்லாமே எங்க தப்பா போச்சு அப்படின்னு யோசிக்கிறான். என்னோட மொத்த குடும்பமே ஒரு சூறாவளியில மாட்டி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, நான் ஜஸ்ட் பொழைக்கிறதுக்காக இந்த டாரி கிளானோட கேட்டுக்கு வந்தேன், ஆனா அவனுங்க என்ன இப்படி போட்டு கொடுமைப்படுத்துறானுங்க அப்படின்னு யோசிக்கிறான். இப்படியாப்பட்ட ஒரு உலகத்துல நான் வந்து பிறந்தது என்னோட தப்பா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு கீழே மயக்கம் போட்டு விழுந்துறான். அடுத்த செகண்டே அவன் கண்ணு திறக்கிறது வந்து எங்கன்னா அந்த குதிரை ஆடத்துல தான். உடனே எழுந்து போய் என்ன பண்றானா, அந்த தண்ணியில வந்து அவனோட முகத்தை பாக்குறான். அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன நினைக்கிறானா, ஓசாம் இதுதான் அந்த குழந்தையோட பேரா அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம இப்ப வந்தது எல்லாமே உண்மையான ஓசாமோட மெமரிஸ் எல்லாமே. அப்ப உண்மையான ஓசாம் வந்து சாகுற அளவுக்கு அடிச்சிருக்கானுங்க, அதுக்கப்புறம் தான் நான் இந்த உடம்புக்குள்ள வந்திருக்கேன் அப்படி அவன் யோசிச்சுட்டே இருக்கும் போது மறுபடியும் பார்த்தா அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி வருது. இதை பார்த்தோன்னே ஒரு செகண்ட் இருக்குது அதுதானே அப்படின்னு யோசிக்கிறான். அதை பார்த்துட்டு இது முரீம் ஆன்லைன் கேம்ல வர விண்டோ ஸ்டேட்டஸ் தானே இது அப்படின்னு யோசிக்கிறான். வெல்கம் டு முரீம் வேர்ல்ட், இங்க வந்து சத்தியம் வாய்ந்தவங்க மட்டும் தான் இங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேட்ச்ல வந்து ஹீரோக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் ஓப்பனிங்லேயே வந்து உனக்காக ஒரு வேலை வச்சிருக்கான்னு சொல்லியிருப்பான்ல அவன் தான். அப்படி வரவன் வந்து என்ன சொல்றான்னா, நான் எதுக்கு இப்படியாப்பட்ட வேலையை நான் மட்டுமே செய்யணும், டாரி கிளான்ல நான் மட்டுமா இருக்கேன், இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் நேத்து அந்த வேலையை முடிச்சுட்டு நேரா ஸ்டாபிளுக்கு போயிருந்திருக்கணும். அவன் போய் பெண் வராங்கோட வழியில போவான். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவன் எப்படியாப்பட்ட ஒரு ஆளுன்றது, அவன் எல்லாத்துக்குமே கோவப்படுவான். அப்படி யோசிச்சது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்றானா, நான் தான் கிரேட் மேட்ச், நான் போய் இப்படி கேவலப்பட்ட ஒருத்தனுக்கான சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்கணும், பேசாம அவனை கொண்டு இல்லாமா அப்படின்னு அவன் யோசிக்கும் போது இல்ல அது ரொம்பவே ஆபத்து, ஏன்னா இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா முதல்ல கீழே விழ போறது என்னமோ ஏன் தலை தான் அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி யோசிச்சுட்டே வந்து அந்த ஸ்டாப்லோட கதவை எட்டி உதச்சிட்டு அவன் கையில வச்சிருந்த தட்டை ஹீரோ பார்த்து தூக்கி போடுறான். இப்படி பட்டவன் எப்படி இன்னும் உயிர் பழைச்சிட்டு இருக்கா, அதுவும் இல்லாம இவன் உயிரோட இருந்து எனக்கு ரொம்பவே பிரச்சனை தான் கொடுக்குறான். அப்படி அவன் தூக்கி போட்டு போவோம். ஹீரோ வந்து அதுக்குள்ள 2 வாரம் ஆயிடுச்சா, நான் இந்த இடத்துல கண் முழிச்சு 2 வாரம் ஆகுது, எனக்கு கிடைச்ச இந்த டைம்ல நான் வந்து மேட்ச்ல ஃபாலோ பண்ணி
இந்த உலகம் வந்து எப்படியாப்பட்டதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல முதல் விஷயம், இங்க இருக்கிற முக்காவாசி பேர் பார்க்கிறதுக்கு வேணா சைனீஸ் மாதிரி இருக்கும், ஆனா வந்து இவங்கலாம் யாரும் சைனீஸ் கிடையாது அப்படின்னு சொல்றான். அதுவும் எதனாலனா இவங்க யூஸ் பண்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதாவது வந்து கற்பனையிலயும் புத்தகங்கள்லயும் படங்கள்லயும் மட்டும்தான் வரும், உண்மையான உலகத்துல வராது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கவங்க எல்லாம் வானத்துல பறக்கவும் செய்றாங்க, கண்ணுல படாத அளவுக்கு ரொம்ப வேகமாவும் இருக்காங்க. இந்த உலகத்துல மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும்தான் உயிரோட இருக்கிறதுக்கும் மூச்சு விடுறதுக்கும் ஒரே விஷயம். இந்த உலகத்தை பார்க்கும்போது உண்மையான முரிம் ஆன்லைன் கேம் வந்து ரியாலிட்டி ஆச்சுன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. ரெண்டாவது விஷயம், இந்த ஸ்டேட்டஸ் விண்டோ தான். இது என்னால மட்டும் தான் பார்க்க முடியுது. நான் ஃபர்ஸ்ட் இந்த விண்டோவை பார்த்த உடனே என்ன நினைச்சேன்னா, நான் கேம்குள்ள இருக்கேன்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த பிளேஸை பார்க்கும்போது கேம்ன்ற மாதிரியே தெரியல, உண்மைன்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஒரு பர்சனுக்கும் தனித்தனியான எமோஷன்ஸ் இருக்கு. அவங்கள மூவ் பண்றது எப்படி இருக்குன்னா அவங்கள உயிரோட இருக்க மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஒரு கேள்வி உருவாக்குது, நான் வந்து இங்க ஹியூமனா இல்ல ஒரு பிளேயரா அப்படின்ட்டு. ஹீரோ இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சைடுல இருந்து ஒரு சவுண்ட் வருது. கதவு பக்கத்துல இருந்து யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா டாங் தான் வரான். பரவாயில்ல, லிட்டில் பிரதர் ஒசாமா நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ற போல இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப டாங்க பாக்கணுமே, டாங் ரொம்பவே கோவமா என்ன சொல்றானா, உன்ன மாதிரி ஒரு முட்டாளால தான் நாங்க வந்து அத்தனை பேர் பனிஷ்மெண்ட் வாங்கணும், நீ இப்ப என்கிட்ட தண்டனை அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இரு அப்படின்னு டாங் சொல்லுவோம். ஹீரோ என்ன பண்றானா, எழுந்து நிக்கிறான். அப்படி எழுந்து நின்று மேட்சில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூக்கி போட்ட சாப்பாடை வந்து அதை ஃபுல்லா எடுத்து சாப்பிட்டுறான். அப்ப டாங் என்ன சொல்றான்னா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன சாகிறதுக்கு அவ்வளவு விருப்பமா அப்படின்னு அவன் சொல்லும் போதே ஹீரோ இந்த பக்கம் அவன் ஃபுல் சாப்பாடை சாப்பிட்டு அந்த பிளேட்டை உடைச்சு ஒரு சின்ன பீஸை மட்டும் ஷார்ப்பா வச்சிட்டு இருக்கான். அதை எடுத்துட்டு போய் டாங்கோட கழுத்துல ஒரு ஸ்கிராச் போடுறான். அப்படி அவன் பண்ணவும் டாங்கால பேசவே முடியல, கையை வந்து கழுத்துல வச்சு ரத்தம் வெளியே வராம தடுத்துட்டு இருக்கான். அப்ப பாக்கணுமே, ஹீரோ வந்து கிட்ட வந்து என்ன சொல்றானா, டாங் உனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தை வந்து எப்பயோ இறந்து போயிட்டான். அப்படி ஹீரோ சொல்லும் போது பாக்கணுமே, ரியல் சைக்கோபாத்னா இப்படிதான் இருப்பான். பாக்கணுமே, டாங்க வந்து விடாம ஹீரோ வந்து குத்திக்கிட்டே இருக்கான். அவன் வெறி தீர தீர குத்தி 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 அவன் ரத்தம் மொத்தம் வெளியே வருது. அந்த ரத்தம் மொத்தமும் இவன் ஹீரோ மேல படவும் ஹீரோ என்ன சொல்றானா, ரொம்பவே இதமா இருக்கு அப்படின்னு சொல்றான். நான் ஹியூமனோ இல்ல பிளேயரோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, ஆனா இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் டவுட்டே இல்லாம சொல்வேன், இது ரியாலிட்டி தான். இந்த உலகத்தோட பெரிய லாவே வந்து நான் இந்த டாங் கிட்ட மேட்சல் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். இந்த வீக்கா இருக்கவங்களா இந்த ஸ்ட்ராங்கா இருக்கவங்களுடைய எற மட்டும் தான். எப்படியாப்பட்ட ஒரு பிளேஸ் இருக்கிறதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் ஈஸியா அன் பண்ணலாம். என்னோட ட்ரூ நேச்சர் எப்பவும் மறைக்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை எனக்கு. இங்க என்ன மாதிரி கண்டிப்பா நிறைய பேர் இருப்பாங்க, இல்ல என்ன மாதிரி இல்ல, என்னை விட ஸ்ட்ராங்காவும் இருப்பாங்க, என்னோட டேஞ்சரஸான ஆளுங்களும் இங்க இருப்பாங்க. ஒரு மிருகத்தை காட்டுக்குள்ள சுதந்திரமா சுத்தறதுக்கு பேர் தான் முரிமிங்க. இந்த உடம்பு எவ்வளவு சீக்கிரமா வந்து ரிகவர் ஆகுதோ என்னோட அண்டை நான் அந்த அளவுக்கு சீக்கிரமா ஆரம்பிப்பேன். அப்ப ஹீரோவை பார்க்கணுமே, அவன் அவ்வளவு சந்தோஷப்பட்டு வானத்தை பார்த்துக்கிட்டே என்ன சொல்றான்னா, இந்த உலகம் தான், இந்த லேண்டு தான் உண்மையான பிரிடேட்டர்களோட லேண்ட் அப்படின்னு சொல்றான். இன்னில இருந்து இதுக்கப்புறம் இந்த புது முறிவுல தான் என்னோட வாழ்க்கையை நான் தொடங்க போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப பாக்கணுமே, ஹீரோ வந்து டாங்க கொண்டுட்டு அவன் டெட் பாடி முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் என்ன நினைக்கிறானா, இவன மாதிரி ஒருத்தன் அன் பண்றதுலாம் சுவாரஸ்யமே இல்ல, ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இவனை நான் கொன்னேன். டாங்கோட டெட் பாடியை பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்றான். அவன் சொன்னோடனே பார்த்தா அவன் முன்னாடி ஒரு ஸ்கிரீன் வந்து ஓபன் ஆகுது. அது ஓபன் ஆனோடனே அவன் என்ன நினைக்கிறானா, இதை பார்க்க ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அப்போ அந்த இன்வென்ட்ரியை பார்த்து அவன் என்ன நினைக்கிறானா, முரிம் ஆன்லைன் கேம்ல வந்து இன்வென்ட்ரி எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்லாட்டுக்கு ஒரு பொருள் தான் ஆட் பண்ண முடியும். ஆனா இப்போ என் கண்ணு முன்னாடி இருக்க இந்த இன்வென்ட்ரியில வந்து ஒரு லார்ஜ் ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கு. அப்படி ஓபன் ஆன ஸ்பேஸ்க்குள்ள வந்து கையை விட்டு பார்த்துட்டு என்ன நினைக்கிறானா, எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா 100 ஸ்கொயர் மீட்டர்ஸ் தூரமாச்சு இருக்கும் அப்படின்னு திரும்பி டாங்கோட டெட் பாடி தான் பாக்குறான். ஹீரோ உடனே என்ன பண்றானா, நேரா டாங்கோட டெட் பாடி கிட்ட போயிட்டு இது கேம்ல இப்படி தானே ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு டாங்கோட முகத்துல கை வச்சுட்டு ஸ்டோரி இன் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்றான். அப்படி ஹீரோ சொன்ன உடனே பார்த்தா டாங்கோட டெட் பாடி மட்டும் இல்லாம அவனோட மொத்த ரத்தமும் இதெல்லாம் செதறி போயிருந்தோ எல்லாமே இன்வென்ட்ரிக்குள்ள போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இதை பார்த்து ஹீரோக்கே ஒரு செகண்ட்ல புரியல, இது எப்பறம் இவ்வளவு பெரிய ஒரு பொருள் வந்து ஒரு செகண்ட்ல மறைஞ்சு போச்சு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அற்புதம், ரொம்பவே அற்புதம், இப்படியாப்பட்ட ஒரு ஸ்கில்லா, இதை வந்து நான் கண்டிப்பா ப்ராப்பரா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆமா கொஞ்சம் இரு, இதுல உயிரோட இருக்க பொருள் எல்லாம் வைக்க முடியுமா என்ன, அப்படி வச்சா அந்த பொருள் எல்லாம் உயிரோடவும் இருக்குமா, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு ஹீரோ வந்து வில்லத்தனமா சிரிக்கிறான். அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க, அந்த பில்டிங்கை சுத்தி இருக்கிற இடத்தெல்லாம் ஹீரோ வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பாக்கணுமே, ஹீரோட தலையிலே வந்து பொலேர்னு ஒண்ணு விழுது. யாருன்னு பார்த்தா நம்ம மேட்சில் தான். தலையிலே ஒண்ணு வச்சது மட்டும் இல்லாம என்ன கேட்கிறானா, டேய் பாதி சத்தியவனே, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இதுக்கப்புறம் நாள் பேச முடியாதாமே. அதை கேட்டு எதுவுமே பண்ணாம ஹீரோ வந்து கம்முன்னு சிரிச்சிட்டு தான் இருக்கான். மேட்சில் மறுபடியும் என்ன சொல்றானா, இதே மாதிரி சும்மா இங்க நின்னு வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்காதடா ஊம பையா, போ அந்த குதிரையை வாக்கிங் கூட்டு போ அப்படின்னு ஒரு குதிரையை காட்டுறான். இதெல்லாம் ஹீரோ கேட்டோடனே தலை வணங்கி ஓகேன்னு மட்டும் மண்டையாடுறான். இதெல்லாம் பார்த்த மேட்சில் வந்து என்ன நினைக்கிறானா, மேட்சில் உடனே கோவப்பட்டு என்ன சொல்றானா, கடவுளை இப்படியாப்பட்ட ஒருத்தனை வச்சு நான் என்ன பண்றது, அது இவனால சரியா கூட பேசவும் முடியாது. அடுத்து என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ வந்து அந்த குதிரையை வந்து வாக்கிங் தான் கூட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ சும்மா அந்த குதிரையை கூட்டு வாக்கிங் மட்டும் போகாம சுத்தி இருக்கிற எல்லாருமே கவனிக்கிறான். அப்ப பார்த்தா ஒரு 4 சின்ன பசங்க வந்து சந்தில நின்னுட்டு இவனை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அவனுங்களை கிராஸ் ஆகும்போது அந்த சின்ன பசங்க என்ன பண்றாங்கன்னா, கல்ல தூக்கி ஹீரோ மேலே அடிக்கிறானுங்க. ஹீரோ நெத்தியில பட்டு அது ரத்தமா வர ஆரம்பிக்குது. அந்த சின்ன பசங்க கூட இந்த ஓசாம் வந்து அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றானுங்கன்னா,
ஓசாம் நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவனால சரியா பேசக்கூட முடியாது அப்படின்னு சொல்றானுங்க. ஓசாம் முன்னால் பேசவே முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்ல வருவோம். ஹீரோவை பார்க்கணுமே அவனோட கில்லிங் இன்டென்ட் வெளியே வரவும் இதை பார்த்து சின்ன பசங்க எல்லாமே பயந்து போயிடுறானுங்க. நமக்கு மட்டும் தான் தெரியும் அங்க நிக்கிறது வந்து ஓசாம் கிடையாது, நம்ம ஹீரோ சைக்கோபாத்ன்றது. அதுல அந்த சின்ன பசங்க கண்ணை கசைக்கு பாக்குறானுங்க மறுபடியும் ஓசாம. அப்ப பார்க்கணுமே ஹீரோ வந்து ஒண்ணு இல்லாத மாதிரி குதிரை தடவை குத்திட்டே நடந்து போறான் மறுபடியும். ஓசாம் ஒரு பயந்தாங்கோலி, அது மட்டும் இல்லாம ஒரு ஊமை அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. இவ்வளவு சொல்லி ஹீரோ எதுவுமே பண்ணாம நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப பார்க்கணுமே ஹீரோட ஷேடோல வந்து அவங்களை கொன்னுடுன்ற மாதிரி அவனுக்கு வாய்ஸ் கேக்குது. இப்படி அவன் நடந்து போயிட்டே இருக்கும்போது அடுத்த சீன்லயே வந்து என்ன காட்டுறாங்கன்னா மேட்ச்ல தான் காட்டுறாங்க. அவன் என்ன புலம்பிட்டே வரானா, நான் வந்து கிரேட் மேட்ச், நான் போய் இந்த வெப்பன் இல்லாம சுத்தம் பண்ற வேலையை பார்க்கணும். அந்த டாங் எங்க போய் தொலைஞ்சான், கொஞ்ச நாளா அவனை நான் பார்க்கவே இல்ல, எங்கனா போய் இறந்து போயிட்டானா என்ன அப்படின்னு நினைச்சிட்டே வரான். மேட்ச்ல வந்து வெப்பன்ஸ் ரூம் ஓபன் பண்றதுக்காக அவன் போறான். பார்த்தா ஹீரோ அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள இருந்து வெளியே வரான். இத பார்த்து மேட்ச்ல வந்து நீ என்னடா உள்ள பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். ஹீரோ அப்படி கதவு திறந்துட்டு வெளியே வரும்போது பார்க்கணுமே மேட்ச்ல உள்ள நடந்த எல்லாத்தையும் பார்த்து ஷாக் ஆயிடுறான். உள்ள இருக்க எல்லாத்தையுமே அப்படி கிளீன் பண்ணி வச்சிருக்கான் நம்ம பையன். இத பார்த்து ஷாக் ஆன மேட்ச்ல வந்து என்ன சொல்றானா, நீ என்னோட வேலை சேர்த்து முடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறான். மேட்ச்ல என்ன நினைக்கிறானா, இவன் சாவ பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே மாறிட்டான். அது மட்டும் இல்லாம எல்லா வேலையும் கிளீனாவும் செய்யறான், சொல்லாத வேலையும் செய்யறான். இவன் இந்த சின்ன பையன் கடைசியா ஒரு ப்ராப்பரான மனுஷனா மாறிட்டான் போல. அப்படிலாம் மேட்ச்ல நினைச்சிட்டு இருக்கும் போதே பார்க்கணுமே ஹீரோ வந்து அவன் கையில வந்து ஏதோ சின்ன பை மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் மேட்ச்க்கு. மேட்ச்ல அது அவன் கையில வாங்கிட்டு என்னடா இதுன்னு கேட்டுட்டு அந்த பைய ஓபன் பண்ணா அது ஃபுல்லா காசா இருக்கு. அப்ப பார்க்கணுமே டெய்லியுமே ஹீரோவை போட்டு அடிக்கிற மேட்ச்ல வந்து இப்ப என்ன பண்றானா ஷோல்டர்ல கை போட்டு பரவாயில்லையே நீ ரொம்பவே வளர்ந்துட்ட போல இருக்கு, இந்த உலகம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் கேட்டு ஹீரோவும் அமைதியா சிரிச்சிட்டு இருக்கான். மேட்ச்ல என்ன பண்றானா, பரவாயில்ல இந்த விஷயத்தை நீ இதே மாதிரி கண்டினியூ பண்ணு அப்படின்னு முதல்ல தட்டி குத்துட்டு போறான். அப்ப மேட்ச்ல பார்க்கணுமே அவ்வளவு சந்தோஷம் அவனோட முகத்துல. அப்படி அவன் போயிட்டே இருக்கும்போது பார்த்தா ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் ஹண்டர் வந்து சும்மாலாம் இறக்கி வந்து எதுவும் தர மாட்டான், வேட்டையாடுறதுக்கு மட்டும் தான் தருவான். அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, உன்னுமே ஒரு முட்டாள் நான் பார்த்ததே இல்ல, இப்ப நான் உனக்கு கொடுத்த பணம் வந்து உன்னோட சாவுக்கான பணம் அப்படின்னு சொல்றான். அடுத்ததே மேட்ச்ல தான் காட்டுறாங்க. மேட்ச்ல வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப என்ன நினைக்கிறானா, மேட்ச்ல வந்து இதே மாதிரி டெய்லி தலைவணங்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி கொடுத்தானாலே ரொம்ப நல்லா இருக்கும். அது சரி, இன்னைக்கு என்னோட பாக்கெட் வந்து ரொம்பவே ஃபுல் ஆயிடுச்சு, நான் வந்து டெய்லி அந்த ஹாங்காங் கிட்ட போறதுக்கு பதிலா இன்னைக்கு வந்து விக்சன் ஷோயிங் சீன் கிட்ட போலான்னு இருக்கேன். அப்படி அவன் யோசிச்சுட்டே போய் எங்க போய் நிக்கிறானா, ஃபீனிக்ஸ் டிராவலர்ஸ் முன்னாடி தான் நிக்கிறான். டிராவலர்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல மக்களே, இந்த இடத்துல வந்து குடிக்கிறது மத்த தவறான விஷயங்கள் மட்டும் தான் நடக்கும். அப்போ வாசல்ல இருந்தவன் வந்து வரவேத்துட்டு இருக்கான். அட கடவுளே, மேட்ச்ல நீங்களா அப்படின்னு கேக்குறான் அவனும். ஆமா நான் தான், நீ என்ன பண்ற, முதல்ல போய் சோசியோனை எனக்கு கூட்டு வா அப்படின்னு சொல்றான். அந்த வரவேத்தவன் என்ன சொல்றான்னா, ஆமா உங்களோட யூசுவல் ஹாங்காங் தானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இருங்க இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, சோசியோன் நான் சொன்னீங்க. மேட்ச்ல பார்க்கணுமே அந்த கரடி முகத்துல என்ன ஒரு சந்தோஷம். ஆமா நான் அந்த பேர் தான் சொன்னேன். அந்த வரவேத்தவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியாம அமைதியா நிக்கும். மேட்ச்ல என்ன சொல்றானா, என்கிட்ட காசு இருக்குடா போ போய் கூட்டு வா அப்படின்னு சொல்றான். உடனே அந்த காசை அவன் வாங்கிட்டு என்ன சொல்றானா, நீங்க வந்து செகண்ட் ஃப்ளோர்ல வந்து கடைசி ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நீங்க யாரோ கேட்டீங்களோ அவங்களே நாங்க கூட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். மேட்ச்ல கரடி வந்து அங்க போய் சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப வந்து நான் உள்ள வரலாமான்னு கேட்டு அப்படியே உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றானா, நான் தான் சோச்சியோன் அப்படின்னு சொல்றா. அவளை பார்த்த உடனே மேட்ச்ல என்ன சொல்றானா, ஹாங்காங் வந்து இவளோட பியூட்டி கிட்ட கம்பேர் கூட பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்றானா மேட்ச்ல, வா எனக்கு வந்து ட்ரிங்க் ஊத்து அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த பொண்ணு வந்து ட்ரிங்க் ஊத்தும் போதே பார்க்கணுமே அவனுக்கு பின்னாடி இந்த மரக்கதவு வந்து லைட்டா உடைஞ்சு போயிருக்கு. அந்த சின்ன கேப் வழியா யாரோ பாக்குற மாதிரி இருக்கு. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவ்வளவு கொலவெறியோட இவனை பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கிறதுக்கு.